கேமரா ஒளிகளும் பொதுவா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பார் அவர் மனதில் கலைஞன். ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல கிஷோர் பாண்டரங் பெலேக்கர் டைரக்ஷன்ல அரவிந்த் சாமி, விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்திருக்கும் காந்தி டாக்ஸ் சைலண்ட் மூவி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காந்தி டாக்ஸ் சைலண்ட் மூவி ஜேனர்ல இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் பேசிச்சா பேசலையான்னு நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடுவோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, மும்பையில ஒரு சால்ல வயசான அம்மா, அதுவும் நடக்கவே முடியாத ஒரு அம்மாவோட வாழ்ந்துட்டு வரவர் தான் விஜய் சேதுபதி. மும்பை முனிசிபாலிட்டியில வேலை பார்க்கும் போது விஜய் சேதுபதி அப்பா இறந்தனால அந்த வேலை விஜய் சேதுபதிக்கு கிடைக்குது. ஆனா அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்றதுக்கு 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்கிறாரு சீனியர் ஆபீசர். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற விஜய் சேதுபதினால ஏற்பாடு பண்ண முடியல. இதுல எதிர்த்த வீட்டுல இருக்கிற அதிதி ராவை வேற லவ் பண்றாரு. அதே மும்பையில மல்டி மில்லியனரா இருக்கிறவர் தான் அரவிந்த் சாமி. ஒரு விபத்துல மொத்த ஃபேமிலியும் அவர் இழந்துடுறாரு. அடி மேல அடி விழுகிறதுனால அவர் பிசினஸ் லாஸ் ஆகுது, வீடு சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு வராரு. ஒரு கட்டத்துல தன்னோட லைஃபே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. இந்த சிச்சுவேஷன்ல அரவிந்த் சாமியும் விஜய் சேதுபதி மீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படிலாம் மாறுது, கிளைமேக்ஸ்ல விஜய் சேதுபதிக்கு முனிசிபாலிட்டியில வேலை கிடைச்சசா இல்லையா, அரவிந்த் சாமிக்கு லைஃப்ல வாழ்றதுக்கு ஹோப் கிடைச்சசா இல்லையான்றதான் இந்த படத்தோட மொத்த கதையே. சைலண்ட் மூவி இருக்குன்னா ஆர்வம்லாம் சரிதான். 1918ல ஃபர்ஸ்ட் கீசகவாதம்னு சொல்லிட்டு தியாகராஜ பாகவதர் படம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய சைலண்ட் மூவி வந்தாலும் மாடர்ன் சினிமா எடுத்துட்டு இருக்கிற டைம்ல சிங்கீதம் சீனிவாச ராவ் கமலை வச்சு பேசும் படம்னு ஒரு படம் எடுத்தாரு. ஹிந்தியில புஷ்பக்னு டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேக்கிங்னா அந்த படம் தான். ஏன்னா ஒரு சீன் கூட டயலாக்ஸ் பேச வேண்டிய அவசியம் இருக்காது, அப்படிதான் ஸ்கிரீன் பிளே இருக்கணும். ஆனா இந்த படத்துல அது டோட்டலி மிஸ்ஸிங். ஸ்டார்ட் கூட ஸ்கிரீன் பிளே ஓகே தான், ஆனா செகண்ட் ஹாஃப்ல அரவிந்த் சாமி வீட்டுக்குள்ள ஸ்கிரீன் பிளே போகுது. ஆமா, ஜவ்வா எழுதிட்டாங்க. நிறைய சீன்ஸ் லேட்டா தான் புரியுது. இந்த படத்தை டைரக்ட் பண்ண மராட்டிய டைரக்டர் கிஷோர் பாண்டரங் ஸ்கிரீன் பிளேல பண்ண சட்டேர் ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகவே இல்லை. டைரக்டர்ஸுக்கு சைலண்ட் மூவி எடுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்துட்டு தான் இருக்கு. இதுல நிறைய சவாலும் இருக்க தான் செய்யுது. இந்த படத்துல கூட விஜய் சேதுபதி வேலை தேடி ஆளையிற மாதிரி தான் ஆடியன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையான சீன் என்னன்னா, ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கேஸ் அடிப்படையில் அவருக்கு வேலை கிடைச்சிருது. அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணதான் அந்த சீனியர் ஆஃபீஸர் லஞ்சம் கேட்கிறாரு. ஆனா அந்த சீனை ஆடியன்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படிதான் ஒரு சீன் புரியலன்னா வம்பாயிடும். அதே மாதிரி இந்த படத்துல காட்சி அமைப்பு ஆடியன்ஸுக்கு நிறைய இடத்துல புரியவே இல்லை. சொல்ல போனா சைலண்ட் மூவி பாக்குற ஃபீல் இந்த படம் கொடுக்கவே இல்லை. ஏதோ வாய் பேச முடியாத பிளானெட்ல சைன் லாங்குவேஜ்ல இவங்க பேசிக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. டயலாக் பேச வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் நிறைய இருந்தும் டயலாக்ஸ் பேசாம சைன் லாங்குவேஜ்லேயே பேசிக்கிறாங்க. படம் பார்க்கும்போது இப்ப எதுக்கு இந்த படத்தை சைலண்ட் மூவியா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இதனாலேயே ஸ்கிரீன் பிளே மட்டும் இல்ல, கதையே ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகல. விஜய் சேதுபதி ஒரு இடத்துல நல்லா நடிச்சிருக்காரு, நிறைய இடத்துல ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அவரை குறை சொல்ல முடியாது. டயலாக் இல்லாம ஒரு சீனோட எஃபெக்ட் ஆடியன்ஸுக்கு கடத்தணும்னு ட்ரை பண்ணிருக்காரு. அரவிந்த் சாமி இந்த படத்துல நல்லாவே நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் லோன்லியா இருக்கிறதுனால அவருக்கு ஈஸியா இந்த படம் ஃபிட் ஆயிருச்சு. அதிதி ராவோட கேஸ்டிங் இந்த படத்துக்கு தேவையே இல்லை, ஒட்டவே இல்லை. மற்றபடி அந்த பிக் பாக்கெட் கேரக்டர், பியூன் கேரக்டர், போலீஸ் கேரக்டர் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மொத்தமா இவங்களோட எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கூட இவங்க டம்சரட் கேம் விளையாண்ட ஃபீல் தான் இருந்துச்சு. சீனோட இன்ஃபர்மேஷன் டயலாக்ஸ் புரியுற மாதிரி ஆடியன்ஸுக்கு அந்த காலத்துல யூஸ் பண்ண அந்த இன்டர் டைட்டில்ஸ் ஆச்சு யூஸ் பண்ணிருக்கலாம், அதை மிஸ் பண்ணிட்டாங்க. சரிங்க, சைலண்ட் மூவில பிஜிஎம் இருக்கலாம், பாட்டு எதுக்கு வருது எனக்கு புரியவே இல்லை. என்ன தேவை இருந்துச்சுன்னு தெரியவே இல்லை. அப்புறம் என்ன இது சைலண்ட் மூவி? சரி, பிஜிஎம் ஆச்சு கரெக்டா போட்டிருக்காங்களா? ஏதோ இங்கிலீஷ் படத்துல போட்ட மாதிரி போட்டிருக்காரு ஏஆர் ரஹ்மான். இவரோட மியூசிக் நிறைய இடத்துல ஸ்கிரீன் பிளே டாமினேட் பண்ணுது. படம் ஃபுல்லா மியூசிக் கேட்ட மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்றேன், ஏஆரோட பிஜிஎம் இந்த படத்துக்கு ஒரு மைனஸ். கரண் ராவத்தோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு ஒரு பிளஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆர்ட் ஒர்க் நல்லாவே இருந்துச்சு. எடிட்டிங் ஆசிஸ் மேட் ட்ரை பண்ணிருக்காரு. படம் 2 hours 10 minutes வருது. என்னை கேட்டா 1.5 மணி நேரத்துல கிறிஸ்பா கட் பண்ணிருக்கலாம். ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இருக்கிற டேரக்டர்ஸ் பாலாஜி மோகன், கார்த்திக் சூப்பராஜ் கூட இந்த சைலண்ட் மூவி ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல பாலாஜி மோகன் ட்ரை பண்ண வாய மூடி பேசும் படம் கூட குறைவான டயலாக்ஸ் தான் இருக்கும். அது டம்சாரட் இல்லாண்ட ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனா கார்த்திக் சூப்பராஜோட மெர்க்குரி படத்துல ஸ்கிரீன் பிளேல எங்கேயுமே டயலாக்ஸ் தேவையே இருக்காது. ஆனா படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகி சரியான ரெகக்னைஸ் கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த படங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது சிங்கீதம் சீனிவாச ராவ் டைரக்ட் பண்ண பேசும் படம், கமல் சார் நடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த படம் தான் இன்னைக்கும் பெஸ்டா தோணுது. சிங்கீதம் சீனிவாச ராவ் இப்போ ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த வயசுலயும் சினிமா மேல உள்ள ஆர்வம் குறையவே இல்லை அவருக்கு. காந்தி டாக்ஸுக்கும் இந்த பேசும் படத்துக்கு என்னடா சம்மந்தம்ன்றீங்களா? 2 சம்மந்தம் இருக்கு. ஒன்னு சைலண்ட் மூவி, இன்னொன்னு ஏழ்மை. இந்த 2ஐயும் தான் இந்த படம் கன்வே பண்ணுது. ஆனா பேசும் படம் அளவுக்கு இந்த படம் ஒர்க் ஆகல.
இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 2.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். இதை விட சைலண்ட் மூவிக்கு ஆடியன்ஸுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம சின்ன பசங்க பார்க்குற கார்ட்டூன்ஸை சொல்லலாம், பர்டிகுலராக மிஸ்டர் பீன்ஸை சொல்லலாம். ஆடியன்ஸுக்கு புரியிற மாதிரி எடுத்துருப்பாங்க. இந்த ஷோவை பார்த்தாச்சு இவங்க நிறைய கற்றுக்கலாம். சினிமா உலகம், கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. புதிய ஹீரோ, பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.